Hello grade 8 students. Today we are going to start unit 4 in your pupils book. Let's go and take a look at the topic, shall we? Mother Nature. இன்னைக்கு நாங்க இயற்கை தாயை பற்றி தான் படிக்க போகிறோம். இந்த பாடத்தை வந்தோடனே உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கியிருக்கும். இன்றைக்கி நாங்கள் நிறைய அழகான படங்கள், அழகான இடங்களை பற்றி நாங்கள் நிறைய தகவல்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். அதே நேரம் அதை வாசித்து நிறைய வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த ஃபோட்டோஸ்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் நாங்கள் வித்தியாசமான இயற்கை காட்சிகளை தான் நீங்கள் படமாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Activity 4.1 Act Out. Hussein and Kaveen are grade 8 students at Kannangara Mahavidyalaya. ஹுசேனும் கவீனும் ரெண்டு ஒரே கிளாஸில் படிக்கிற சகபாடிகள். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு இப்போ பார்ப்போம். Kaveen was absent one day and Hussein called him to inform him about the program for their annual trip to Kandy. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு? கவீன் பாடசாலைக்கு போகலை ஒரு நாள். அன்றைக்கு தான் அவங்களோட பாடசாலை வருடாந்திர சுற்றுலாவை பற்றி பாடசாலையில் தகவல் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹுசைன் ரொம்பவே நல்ல நண்பர் இல்லையா, ஃபோன் பண்ணி கவீனுக்கு சொல்கிறார். வழக்கமாக அப்சண்ட் ஆனால்தான் கால் பண்ணி கேட்பாங்க. இதில் ரொம்பவே நெருக்கமான நண்பர்கள் நினைக்கிறேன். அதனால் ஹுசைன் கவீனுக்கு ஃபோன் பண்ணி தகவலை கொடுக்குறார். இன்ஃபார்ம்ன்ற தகவலை அறிவிக்கிறதுன்னு அர்த்தம். ஹலோ, கேன் ஐ ஸ்பீக் டு கவீன் ப்ளீஸ்? ஹலோ, நான் கவீனோட கதை கேளுமான்னு ஃபோன் எடுத்தோன்னு கேட்குறாரு. ஹலோ ஹுசேன், ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல் இன் த மார்னிங். நாட் ஃபீலிங் வெல் அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு காலையில் கொஞ்சம் சுகம் இல்லாமல் இருந்தது, அதனால தான் நான் பாடசாலைக்கு வரலை. தட்ஸ் வை ஐ வாஸ் அப்சண்ட் டுடே. தட்ஸ் வை, தட்ஸ் கண்ட்ராக்டட் ஃபார்ம் எல்லாம் ஞாபகம் இருக்கா? தட் இஸ் த சுருக்கம் தான் தட்ஸ். ஓ, லுக் அட் த பங்க்சுவேஷன் மார்க். ஓ என்ற ஆச்சரியக்குறி எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வருது. ஹவ் ஆர் யூ ஃபீலிங் நவ்? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. மச் பெட்டர், தேங்க்ஸ். இப்போ நல்லா இருக்கேன், நன்றி என்று சொல்றார். தட்ஸ் கிரேட், அது கேட்கவே நல்லா இருக்கு. பை த வே, யூ வில் பி ஜாயினிங் அஸ் ஆன் த ட்ரிப், won't you? won't you? இதை தான் நாங்கள் டேக் கொஸ்டின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் எங்களோட சுற்றுலாவுக்கு வருவீங்க தானே, அந்த அர்த்தத்தில் தான் நாங்கள் இந்த டேக் கொஸ்டினை பாவிக்கிறோம். Why not? ஏன் வராமல்? ஐ எம் ஆல் செட் டு கோ ஆன் த ட்ரிப். நான் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடியாக தான் இருக்கேன். ஆல் செட்டுன்னா ரெடியாக இருக்கேன். டிட் யூ கெட் த ஐட்டினரரி? ஐட்டினரரி என்ன? அது பயண திட்டம். அந்த சுற்றுலா பயணத்தில் காலையிலேருந்து முடிவு வரைக்கும் என்னெல்லாம் செய்ய போகிறாங்கன்றத திட்டம் தான் ஐட்டினரரி. எஸ், த பஸ் வில் லீவ் த ஸ்கூல் ப்ரெமிசஸ் அட் 5:30 in the morning. ஆமாம், எங்களுக்கு அந்த திட்டம் கிடைச்சது. பேருந்து பள்ளி வளாகத்தை காலை 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. We were asked to come half an hour early. எங்களை அரை மணித்தியாலத்துக்கு முன்னாடியே வர சொன்னாங்க. அப்போ எத்தனை மணிக்கு வரணும்? 5 மணிக்கெல்லாம் பாடசாலையில் நிற்கணும். தட் மீன்ஸ் அட் 5 o'clock. am I right? அப்படி என்ன 5 மணிக்கு தானே நான் சரியாக சொன்னேன்னு கேட்குறாரு. ஹுசேன், எஸ், ஏர்லியர் த பெட்டர். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் முன்கூட்டியே வாரீங்களோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ அது நல்லதுன்னு சொல்கிறார். தட்ஸ் ட்ரூ, அது உண்மைதான். பை த வே, மறுபடியும் பை த வேன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்? டாப்பிக்கை மாற்றுறதுக்காக தான் நாங்கள் பை த வேன்னு சொல்லுவோம். ஹவ் அபவுட் ஆர் மீல்ஸ்? எங்களோட சாப்பாடை பற்றி என்ன விளக்கம்னு கேட்குறாங்க. We were asked to bring only breakfast in a lunch box or wrapped in a banana leaf. எங்களை காலை உணவை மட்டும்தான் கொண்டு வர சொன்னாங்க, அதுவும் ஒரு லஞ்ச் பாக்ஸ், சாப்பாடு பெட்டியில் அல்லது ஒரு வாழை இலையில் சுற்றி தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஏன்? அப்போ தான் சூழல் மாசுபாடு அடையாது. லஞ்ச் வில் பி ப்ரொவைடட். மதிய உணவை அவங்களே தருவாங்க. கவீன், வெல், எனிதிங் எல்ஸ்? வேறு எதுவும் தகவல் இருக்கான்னு கேட்குறார். அவர் யோசிக்கிறார். ஹுசேன், an extra uniform, a cap,
an umbrella, and a notebook to write down notes when necessary. மேலதிகமாக இதெல்லாம் கொண்டு வரணுமாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா மேலதிகமான ஒரு சீருடை, ஒரு தொப்பி இருக்கணும், குடை இருக்கணும். அதே நேரம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறார், ஒரு குறிப்பு எடுக்கிறதுக்கான ஒரு நோட் பேடும் இருக்கணும். ஆல் ரைட், இஸ் தட் ஆல்? சரி, அவ்வளோதானான்னு கேட்குறார். ஐ forgot to tell you. நாங்களும் இப்படி தானே தகவல் சொல்கிற நேரம் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லுவேன். அவர் சொல்கிறார், நான் சொல்ல மறந்துட்டேன். We were all given a booklet each with details about the places that we are going to see. எங்கள் எல்லாருக்கும் ஒரு கையேடு கொடுத்தாங்க. அந்த கையேடில் நாங்கள் எங்கெல்லாம் போக போகிறோம், அந்த இடங்களை பற்றின தகவல்கள் எல்லாம் இருந்தது. how can I get mine? நான் என்னைய எப்படி எடுக்கிறது? how can I get mine? Don't worry, யோசிக்க வேணாம். I've got your copy with me. உங்களோட காப்பி, உங்களோட புத்தகம் என்னக்கிட்ட இருக்கு. I have ட சுருக்கம் தான் I. ஓகே, தேங்க்ஸ், சரி, நன்றி. I'll ask my father to get it on his way back home from work. சரி, நன்றி. நான் வந்து அப்பா வேலை விட்டு வர நேரம் உங்களோட வீட்டில் வந்து அதை எடுத்துக்கொண்டு வர சொல்கிறேன். தேங்க் யூ ஃபார் காலிங் ஹுசேன், பாய். ரொம்பவே தேங்க்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொன்னதுக்கு, பாய்னு சொல்கிறார். ஹுசேன், ஷுவர், I'll give it to your father. நான் கட்டாயம் உங்களோட அப்பாட்ட கொடுக்குறேன். Let me know the time he is coming here. அவர் இங்கே வரப்போகிற நேரத்துக்கு எனக்கு கொஞ்சம் என்ன டைம்னு சொல்லுங்கள். See you tomorrow morning. Bye. நாளை காலையில் பாடசாலையில் சந்திப்போம்ன்றதான் அதை அவர் சுருக்கமாக சொல்கிறார். இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாய்ன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. யூஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் இன் ஸ்பீச். இப்போ நாங்கள் கதைக்கிற நேரம் எங்களுக்கு பாவிக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஸ்பீச் எக்ஸ்பிரஷன்ஸை இப்போ நாங்கள் வாசித்து பார்க்க போகிறோம். பிள்ளைகளும் என்னோட சேர்ந்து சொல்லணும். Can I speak to Kavin, please? That's great. Am I right? Well, anything else? Don't worry. How are you feeling now? Why not? How about our meals? I forgot to tell you. Thank you for calling. See you tomorrow morning. Bye. Read the text and fill in the blanks with suitable words. நாங்கள் இப்போ கான்வர்சேஷனை வாசித்தோம். அந்த கான்வர்சேஷனில் எடுத்து தான் நாங்கள் வந்து இப்போ இங்கே வந்து blanks ஃபில் பண்ணணும். கவின் didn't go to school because கவின் என்ன காரணத்துக்காக பாடசாலைக்கு போல? அவருக்கு வந்து காலையில் சுகம் இல்லாமல் இருந்தனால. So here we can write because he was not feeling well. They are going on a trip to blank tomorrow. அவங்க எங்க ட்ரிப்புக்கு போறாங்களாம்? அவங்க வந்து கண்டிக்கு ட்ரிப் போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டி. The pupils will leave the school at. மாணவர்கள் எல்லாம் வந்து எத்தனை மணிக்கு வந்து பாடசாலையில இருந்து கிளம்ப போறாங்க? காலையில 5:30 மணிக்கு. 5:30 in the morning. The teacher asked them to bring. டீச்சர் என்னெல்லாம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க? Extra uniform, a cap, an umbrella, a notebook. The information given in the booklet is about. புக்லெட்டில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க? அதில் வந்து அவங்க போய் பார்க்க போகிற இடத்துல தகவல்கள் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ we can write details about
the places that they are going to see. இப்படி நீங்க வந்து இதை ஃபீல் பண்ணணும். Read the following words aloud and circle the silent letters. Silent letters. Silent lettersனா என்ன? அது வந்து நாங்க எழுதுற நேரம் அந்த எழுத்து இருக்கும், ஆனா சொல்ற நேரம் அதை நாங்க உச்சரித்து சொல்ல மாட்டோம். இப்போ இந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் அப்படி ஒரு சைலண்ட் லெட்டர் இருக்கு. ஹாஃப். ஹாஃப்ண்டா அரைவாசி. ஹாஃப்ல எது சைலண்ட் லெட்டர்? எல் தான் சைலண்ட் லெட்டர். என்ன நாங்கள் ஹால்ஃபண்டா சொல்லுவோம்? இல்லை, ஹாஃப்ண்டு சொல்லுவோம். அவர். இதை வந்து நாங்கள் சொல்கிற நேரம் வந்து அவர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் நாங்கள் என்ன மீன் பண்ணுறோம்? மணித்தியாலம். இதில் எங்களுக்கு இல்லாமல் போகிற சைலண்டாக இருக்கிற எழுத்து வந்து ஹ. அந்த ஹ சவுண்ட் இல்லை. அவர். ரெப். ரெப்பில் எந்த வேர்ட் இல்லை? W. அந்த வ ப்ரொனவுன்சியேஷன் இல்லை. ரைட். மறுபடி இதுலேயும் அந்த W ப்ரொனவுன்சியேஷன் இல்லை. இதை வந்து நாங்கள் சொல்கிற நேரம் RIGHT ரைட்டு அதே உச்சரிப்பு தான் வரும். நோ. நோ வந்து K சைலண்ட், W கூட சைலண்ட் தான். அப்போ இது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுற நேரம் என்னோ நோ மாதிரி தான் இருக்கும். நோ. I know how to play the guitar. எனக்கு எப்படி கிட்டார் வாசிக்கிறதுன்னு தெரியும். அதில் வந்து KNOWவை நாங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? நோ என்று ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். Find out more words with silent letters from the dictionary and read them aloud. இப்போ நாங்கள் மேலதிகமான சைலண்ட் லெட்டர்ஸை கண்டுபிடிச்சு எழுதி வாசித்து பார்ப்போம். சைலண்ட் பி. பி சைலண்டாக இருந்தால் எப்படி நாங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? டெட், டவுட், சட்டில். சைலண்ட் டி, வென்ஸ்டே, சாண்ட்விச், பிரிட்ஜ். இதில் எதுலேயுமே அந்த எழுதுகிற நேரம் அந்த எழுத்து இருக்கும், ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற நேரம், உச்சரிக்கிற நேரம் அந்த எழுத்து இருக்காது. சைலண்ட் ஜி. சைன், ஹை, லைட், த்ரூ. சைலண்ட் H, honest, ghost, heir. heirண்டா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு ராஜாவுக்கு இருக்கிற வாரிசை தான் நாங்கள் வந்து heirன்னு சொல்லுவோம். சைலண்ட் S, oil, island, debris. அப்போ இந்த கடைசியாக வர இந்த எஸ்ஸை வந்து டெப்ரிஸ்ன்னு அந்த எஸ்ஸை நாங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. சைலண்ட் K, need, knife, knock, not. Activity 4.2. It's a reading activity. இதில் என்ன கேள்வி கொடுத்துருக்காங்கன்னு நாங்கள் போய் பார்ப்போமா? எங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டிங் த கிரிட் ஆக்டிவிட்டி தான் எங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்? ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் என்ற ஆக்டிவிட்டிக்கு கீழே இது வரும். இதில் எங்களுக்கு கேட்டிருக்க தகவல் எல்லாம் என்னவா இருக்கு? நேம், இடத்திட பெயர், அதோட அர்த்தம் என்ன, லொக்கேஷன் எங்கே இருக்குது, அங்கே இருக்கிற மெயின் அட்ராக்ஷன். இப்போ இதெல்லாத்தையும் மனசில் வச்சு இப்போ நாங்கள் இந்த பேசேஜை போய் வாசிப்போம். இந்தியா, the largest country in the South Asian region, is well known for its diversity in cultures, great personalities such as Mahatma Gandhi and Rabindranath Tagore, and for places like Agra and the Himalayas. ரொம்பவே நீளமான வசனம் இல்லையா? இப்போ தான் நாங்கள் பிரித்து பார்ப்போம். இந்தியா, the largest country in the South Asian regions. இந்தியா தான் தென்னாசியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு நாடு. அது வந்து எதற்கு ரொம்பவே பிரபல்யமானதாம்? வெல் நோன். வெல் நோன் என்றால் என்ன அர்த்தம்? எதற்கு வந்து அது ஃபேமஸாக இருக்கு? டைவர்சிட்டி இன் கல்ச்சர்ஸ். நிறைய வேறுபட்ட பன்முகத்தன்மை வாய்ந்த கலாச்சாரங்கள் இருக்கு. அதே போல ரொம்பவே பிரபலமான மனிதர்களான மகாத்மா காந்தி மற்றும் ரவீந்திரநாத் தாகூர் என்ற மிகப்பெரிய கவிஞரெல்லாம் வாழ்ந்த பூமி அது.
அதே நேரம் இன்னும் அழகான இடங்களான ஆக்ரா, தாஜ்மஹால் இருக்கிற இடம் அண்ட் த ஹிமாலயாஸ், அதுவும் ஒரு ரொம்பவே அழகான ஒரு மலை பிரதேசம். இட் இஸ் அ லெஸ் நோன் ஃபேக்ட். லெஸ் நோன், அப்ப வெல் நோன், அதே போல லெஸ் நோனும் இருக்கு. வெல் நோன்ண்டா ரொம்பவே பிரபலமான, லெஸ் நோன்ண்டா அதிகம் தெரியப்படாத ஒரு விஷயம். It is a less known fact that this subcontinent is also rich with a number of places with enchanting scenic beauty that attracts both local and foreign tourists. இந்த நாட்டில் இந்த துணைக்கண்டம், சப்கான்டினென்ட்னா இந்த துணைக்கண்டத்தை பற்றி தெரிஞ்ச கொஞ்சம் குறைவாக தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இங்கே வந்து நிறையவே ரொம்பவே அழகான, கண்களை மயக்கிற அழகை கொண்ட நிறைய இடங்கள் இருக்கு. அதை வந்து உள்நாட்டு சுற்றுலா பிரயாணிகளாக இருக்கட்டும், வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகளாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவே விருப்பப்பட்டு வந்து பார்க்குறாங்க. Nokilakai Falls, Jump of Ki Lakai in the local language in Cherrapunji is one such place hidden within the dense forests in the East Khasi Mountains in the state of Meghalaya. அப்ப இந்த மாதிரி ரொம்பவே அழகான ஒரு இடம், ஆனால் ரொம்ப தெரியாத ஒரு இடம்டா என்ன இடத்த சொல்றாங்க? நொஹிகலாக்காய் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸோட அர்த்தம் என்ன? ஜம்ப் ஆஃப் கீலாக்காய், ஒரு உயரத்தை தான் இங்க வந்து காமிக்கிறாங்க. இன் சீராப்புஞ்சி, சீராப்புஞ்சியை பத்தி இன்னொரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவலும் இருக்கு. உலகத்திலேயே அதிக மலை வீழ்ச்சியை கொண்ட இடம் வந்து சீராப்புஞ்சி. அது அப்படிதான் தமிழ்ல சொல்லுவோம். ஆங்கிலத்துல வர நேரம் நாங்க வந்து செராப்புஞ்சி என்று சொல்லுவோம். இந்த இடம் வந்து எங்க மறைஞ்சிருக்காம்? ஹிடன் விதின் த டென்ஸ் ஃபாரஸ்ட், அடர்ந்த காடுகள்ல மறைஞ்சிருக்காம். இந்த அடர்ந்த காடுகள் எங்க இருக்கு? ஈஸ்ட் காசி மவுண்டன்ஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் மெகலாயா. மெகலாயால தான் இந்த இடம் இருக்கு. Cherrapunji is one of the wettest areas in the world with an annual rainfall about 1176 centimeter. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதுதான் உலகத்திலே ரொம்பவே ஈரப்பதமான ஒரு இடம். என்னன்னா அதிக மழை வீழ்ச்சியை கொண்ட இடம். வருடாந்திர மழை வீழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட 1176 சென்டிமீட்டரை கொண்டதாம். This is the tallest plunge waterfall in India. இந்தியாவிலே இருக்கிற மிக உயரமான நீர்வீழ்ச்சி வந்து இதுதானா. And is fed by the water collected in the plateau above. மேலே இருக்கிற சமவெளியில தேங்கி நிற்கிற தண்ணீர் எல்லாம் சேர்ந்துதான் இந்த நீர்வீழ்ச்சியை உருவாக்குது. இப்போ பிளாட்டோ என்றா என்ன அர்த்தம்? சமவெளி. The pool below has unusually greenish water. Greenish என்றா green like water which makes it more attractive. கீழே வந்து அந்த சேர்ற பூல் மாதிரி ஒரு நீச்சல் குளம் மாதிரி இருக்கிற அந்த இடம் வந்து கலர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பச்சையான, அன்யூஷுவலி ரொம்பவே வித்தியாசமான ஒரு பச்சை கலரான ஒரு பச்சை நிறமான ஒரு தண்ணீர் தான் இருக்காம். அது வந்து வித்தியாசமா இருக்கிறனால அதுவும் இந்த இடத்துல கவர்ச்சியை கூட்டுது. இப்போ நாங்க இன்னொரு முக்கியமான இடத்தை பார்க்க போறோம். Matharan Forest on the forehead of mountains Hill Station is another favorite among the tourists. Matharan Hill Station. இந்த மெத்தரண்ட மீனிங் என்ன? ஃபாரஸ்ட் ஆன் த forehead of mountains. மலையின் நெற்றியில் அமைந்திருக்கக்கூடிய காடு என்றதான் அர்த்தம். இதுவும் சுற்றுலா பயணிகள் மத்தியில ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு இடம். It is located in close proximity to Mumbai, the busiest city in the state of Maharashtra. இது எங்க இருக்காம்? இது வந்து மும்பைக்கு தான் ரொம்பவே பக்கத்துல இருக்காம். அந்த மும்பை வந்து எந்த மாநிலத்துல இருக்கு? மகாராஷ்டிரா மாநிலத்துல. ரொம்பவே துரிதகதியா இயங்கக்கூடிய ஒரு நகரத்துல ஒன்றுதான் மும்பை. It is 2625 feet above sea level and declared an eco-sensitive region by the Indian government.
இதோட உயரம் வந்து 2625 அடி கடல் மட்ட உயரத்துல இருந்து இருக்கு. அதே நேரம் இந்திய அரசாங்கத்தால ஈகோ சென்சிட்டிவ் ரீஜன், அதாவது பல்வேறுபட்ட உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடமானதால இதை வந்து ஈகோ சென்சிட்டிவ் ரீஜன் என்று சொல்றாங்க. Roads in this area are made of red laterite earth. இந்த இடத்துல இருக்கிற வீதியெல்லாம் தெருவெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கா? செந்நிற களிமண் மாதிரி. ரோடெல்லாம் வந்து சிவப்பு கலர்ல இருக்குமா. And you can see well preserved old British style buildings too. இப்போ போற வழியில வந்து பழைய காலத்து பிரித்தானிய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட அதே இதை பாதுகாத்து அந்த கட்டிடங்கள் எல்லாம் இருக்காம். There are several lookout points in Matheran, such as the Panorama Point, which gives a 360-degree view of the surrounding area. இன்னொரு முக்கியமான கவர்ச்சி அட்ராக்ஷன் என்ன இது? இந்த இடத்துல வந்து நிறைய லுக் அவுட் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது அந்த இடத்துல போய் நின்று நீங்க சுத்தி வர எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கலாம். அதே மாதிரி ஒரு பாயிண்ட் தான் பெனரோமா பாயிண்ட். இந்த பெனரோமா பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 360 டிகிரி உங்களை சுத்தி 360 டிகிரி வியூவையும் நீங்க இங்கே பார்க்கலாம். Now let's look at another interesting place. Belem Caves in Andhra Pradesh is another site with a major tourist attraction. Belem Caves. பெலம் குகைகள் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. அந்த ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற இந்த குகைகளும் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாக இருக்கு. With an approximate length about 3.5 kilometers, it is the longest and the largest cave in India. 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நீளம் இருக்காம். இதுதான் இந்தியாவில் இருக்கிற நீளமான அதே நேரம் மிகப்பெரிய குகையாக இருக்கு. It is made of black limestone and formed by the constant flow of underground water. இது வந்து கருப்பு லைம்ஸ்டோன் என்ற ஒரு வித மினரல் கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் எப்படி உருவாக்கியிருக்கு? நிலத்துக்கு கீழே வந்து தண்ணீர் வந்து எந்த நேரமும் போய் தான் இந்த குகை வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. There are also deposits of quartz. அதே நேரம் பளிங்கு கற்களும் இந்த குகைக்குள்ள இருக்காம். They are well known for the stalactite and stalagmite formations. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டெலக்டைட் என்றது இந்த மாதிரி பனிக்கட்டிகள் மாதிரியான வடிவத்தில் நிறைய வித்தியாசமான கற்கள் வந்து அப்படியே உருவாகி இருக்கிறதா நாங்கள் வந்து ஸ்டெலக்டைட் ஃபார்மேஷன்ஸ் என்று சொல்லுவோம். There are long passages, spacious chambers, fresh water pools and siphons. இந்த இடத்து குகைக்குள்ள வந்து நீளமான பாதைகள் இருக்கு. அதே நேரம் திடீரென்று ஸ்பேஷியஸ் சேம்பர்ஸ்னா ரொம்பவே பெரிய ஒரு ரூம் மாதிரியெல்லாம் இருக்குமாம். அதே நேரம் ஃப்ரெஷ் வாட்டர் பூல், அதாவது நல்ல சுத்தமான தண்ணீரில் ஆன பூலும் இருக்கு. அதே நேரம் சைஃபன்ஸும் இருக்கு. The deepest point is 150 feet from the entrance level and is called Padala Ganga, which means the river in the underworld. இப்போ குகையிலிருந்து மிக ஆழமான பகுதி வந்து 150 மீட்டர் ஆழத்தில் இருக்கு. அதை வந்து நாங்கள் எப்படி கூப்பிடுறாங்க? பாதாள கங்கை. பாதாள கங்கை என்றா பாதாளம் என்றா எங்களுக்கு தெரியும், அண்டர்வேர்ல்ட். கங்கை என்றா ரிவர், ஆறு. அப்போ அதைத்தான் இங்க ரிவர் இன் த அண்டர்வேர்ல்ட் என்று சொல்றாங்க. Now let's complete the grid. Now let's read this information. Name Nohkilakai Falls. அதோட அர்த்தம் என்ன? ஜம்ப் ஆஃப் கீலாக்காய். லொகேஷன் என்ற இடம் எங்க இருக்கு? செராபுஞ்சி. மெயின் அட்ராக்ஷன்ஸ், ரொம்ப முக்கிய பிரசித்தி பெற்ற இடம் என்றா அதுல என்ன இருக்கு? பூல் வித் கிரீனிஷ் வாட்டர், பச்சை நிறம் கலர்ந்த ஒரு தண்ணீர் இருக்கு. டாலஸ்ட் பிளஞ்ச் வாட்டர்ஃபால், உயரமான நீர்வீழ்ச்சியாகவும் இருக்கு. மெத்தரன், மெத்தரன் என்ற இடத்துல பேர் என்ன? அதோட அர்த்தம் என்ன? ஃபாரஸ்ட் ஆன் த ஃபார்ஹெட் ஆஃப் மவுண்டன்ஸ், மலையின் நெற்றியில் இருக்கிற காடுகள்னு நாங்கள் சொல்லலாம். இருக்கிற இடம் லொகேஷன் மும்பை. மெயின் அட்ராக்ஷன்ஸ், லுக் அவுட் பாயிண்ட்ஸ், ஓல்ட் பிரிட்டிஷ் ஸ்டைல் பில்டிங்ஸ். பெலம் கேவ்ஸுக்கு மீனிங் கொடுத்துருக்கல. இடம் வந்து ஆந்திர பிரதேஷ். மெயின் அட்ராக்ஷன்ஸ்
stalactite, stalagmite formations, freshwater pools, இன்னும் அதிகமாக நீங்கள் ஏதாவது இருக்கிறத எழுதலாம். This is a picture of Sitavaka Wet Zone Botanical Gardens. Write an article about it, including the following points. சீதாவக்க வெட் ஜோன் பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வந்து இலங்கையில் இருக்கிற ஒரு ஈரவலய ஒரு பொட்டானிக்கல் கார்டன்ஸ் பூங்கான்னு நாங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல பற்றி எங்களுக்கு தகவல்கள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நாங்கள் ஆர்டிக்கல் இப்போ எழுதணும். ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ், முக்கிய இதுகளாக இருக்கிறது என்னது? ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். 105 acres in extent, 105 ஏக்கர்ல இருக்கு. A calm and quiet environment with beautiful natural surroundings. ரொம்பவே அமைதியான ஒரு சூழலாக இருக்கு. ரொம்பவே அழகான இயற்கை இடங்கள் நிறைந்து இருக்கு. A cool temperate climate. ரொம்பவே கூலான ஒரு மிதமான ஒரு காலநிலையும் இங்கே இருக்கா. இப்போ இங்கே பார்த்துருப்பீங்க, லொக்கேஷனுக்கும் எங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க, ஹிஸ்ட்ரிக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க. அப்போ நாங்கள் இதை எந்த ஆர்டரில் எழுதலாம்? நாங்கள் வந்து முதலாவது லொக்கேஷனை பற்றி கதைக்கலாம், அல்லது ஹிஸ்ட்ரியிலேருந்து கதைச்சு லொக்கேஷனை பற்றி எழுதி அதற்கு பிறகு கடைசியாக ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸுக்கும் எழுதலாம். A beautiful stream flows through the garden. ரொம்பவே ஒரு அழகான ஓடை வந்து அது தோட்டத்துக்குள்ளால போகுது. Can go on boat rides. இங்கே வந்து படகு சவாரியிலையும் போகலாமா. Various species of plants with economic, aesthetic and ecological value. ரொம்பவே வித்தியாசமான தாவரங்கள் இருக்காம். அதில் அவங்களில் எங்களுக்கு வந்து என்ன விதமான பலன்கள் கிடைக்குது? பொருளாதார, நிறம் அழகியல் சார்ந்த, அது இன்னும் சூழலுக்கும் பெருமதி மிகுந்த தாவரங்கள் இருக்கு. Many கும்புக் ஆர் மருதமரம் ட்ரீஸ் ஆர் ஃபவுண்ட். நிறைய மருதமர மரங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். Nicely arranged path directs you to the summit of the park. ஒரு பாதையில் நீங்கள் வந்து சரியாக போனீங்கன்னா அதில் வந்து தோட்டத்தோட உச்சிக்கு, அந்த பூங்காட உச்சிக்கு நீங்கள் போகலாம். ஓப்பனிங் hours from 8 to 5 PM. காலையில் 8 மணிலேருந்து அந்தி 5 மணி வரைக்கும் இது திறந்திருக்கு. An ideal place for a wonderful day out. ஐடியல் பிளேஸ், ரொம்பவே சிறப்பான ஒரு இடம். நீங்கள் ஒரு நாளைக்கு எங்கேயாவது கொழும்புல இருந்தீங்கன்னா ஒரு நாளில் நீங்கள் இந்த இடத்த போய் பார்த்துட்டு வரலாம். லொக்கேஷன் இந்த கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்காம்? இது வந்து கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. க்ளோஸ் டு அவிசாவில். எங்களுக்கு இங்கே வந்து டிரெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டேர்ன் ஃப்ரம் த புவக்பிட்டிய ஸ்டேஷன் டு ரீச் திஸ் கார்டன் ஈஸிலி. எந்த ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் போகணுமா? புவக்பிட்டிய ஸ்டேஷன். Located in Ilukovitha on the புவக்பிட்டிய தும்மோதர மெயின் ரோடு. இப்போ எங்களுக்கு இன்னும் அதிகமாக ரொம்பவே குறிப்பாக எங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி, இந்த இடத்துல வரலாறை பார்ப்போம். The construction of the garden commenced in 2008. எப்போ ஆரம்பிச்சிருக்கு? 2008 இந்த பூங்காவை கட்டமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. Open to the public in October 2014. பொதுமக்களுக்கு வந்து 2014 அக்டோபர் மாதத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. Established this park to conserve threatened wet endemic plants for future generations. இந்த பூங்காவை கட்டுறதுக்கான காரணம் என்ன? எங்களுக்கு அச்சுறுத்தலுக்கு உள்ளான எண்டமிக் பிளான்ஸ், இலங்கைக்கே உரித்தான தாவரங்களை வந்து எதிர்கால சந்ததியினருக்காக நாங்கள் கட்டாயம் பாதுகாக்கணுமன்றதுக்காக தான் இதை வந்து உருவாக்கி இருக்காங்க. Now let's read the article. இது ரொம்பவே ஒரு சுருக்கமான ஆர்டிக்கல். நீங்கள் இன்னும் தகவல்கள் எல்லாம் உள்ளடக்கி நீங்கள் இன்னும் பெரிய ஆர்டிக்கலாக எழுதணும். சீதாவக்க வெட் ஜோன் பொட்டானிக்கல் கார்டன் இஸ் 105 acres in extent. அப்போ இது எப்படி வந்து ஒரு வசனமாக நாங்கள் மாற்றிருக்கோம்? முதலாவது அந்த கார்டனோட பேரை சொல்லி இஸ் 105 acres in extent. It is situated in a calm and quiet environment with beautiful natural surroundings. அது எங்கே இருக்காம்? அது வந்து ரொம்பவே அமைதியான ஒரு சூழல்ல அழகான காட்சிகள் எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு.
there is a cool temperate climate in this area. இதில் உங்களுக்கு விளங்கி இருக்கும் பச்சை எழுத்தில் இருக்கிறது தான் இதை வந்து நாங்கள் வசனமாக மாத்திர பாவிச்ச சொற்கள். A beautiful stream flows through the garden, adding more beauty to it. ஒரு அழகான ஓடை அந்த தோட்டத்துக்குள்ளால போறனால ஏற்கனவே இருக்கிற அழகு வந்து இன்னும் அழகு கூடியிருக்கு. Visitors can go on boat rides in the lake. வருகை தருகிற விருந்தினர்கள் வந்து அந்த ஏரியில, மனிதனால் கட்டப்பட்ட அந்த ஏரியில வந்து கட்டாயம் படகு சவாரி செய்யலாம். There are various species of plants with economic, aesthetic and ecological value. நிறைய வித்தியாசமான தாவர வகைகளும் இருக்கு. Many kumbuk மருதமரம் trees are found in particular. In particular என்ற என்ன அர்த்தம்? குறிப்பாக நிறைய மருத மரத்தையும் நாங்க வந்து பார்க்கலாம். A nicely arranged path directs you to the summit of the park. அது வந்து ஒரு வசனமாவே இருக்கிறனால நாங்க அதை அப்படியே எழுதலாம். The opening hours of this park are from 8 to 5 p.m. This is indeed an ideal place for a wonderful day out. Indeed, இது நிச்சயமாக ஒரு நாளை நீங்க வந்து விடுமுறை தினத்தை கழிக்கணும்டா ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு இடம். இப்போ இதுல வந்து நீங்க கட்டாயம் லொகேஷனை பத்தின டீட்டெயில்ஸையும் ஹிஸ்டரி பத்தின டீட்டெயில்ஸையும் வைத்து நீங்க வந்து இந்த ஆர்டிக்கலை இன்னும் நீளமா எழுதணும். Speak about any botanical garden that you know. இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு பொட்டானிக்கல் கார்டன் தான் பெரதெனிய பொட்டானிக்கல் கார்டன். பெரதெனிய பொட்டானிக்கல் கார்டன் is situated in Peradeniya near Kandy, Sri Lanka. பெரதெனி எங்க இருக்கு? கண்டில, இலங்கையில இருக்கு. It was founded. இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? In 1821. It is noted for its rich and varied collections of tropical woody plants. Noted. Is noted. இது வந்து எதற்கு குறிப்பாக ரொம்பவே பிரபலமானது? ரொம்பவே வேறுபட்ட நிறைய விதமான மரங்கள் இங்கே இருக்கு. This garden occupies 59 hectares and it has about 4,000 species of plants. கிட்டத்தட்ட 59 ஹெக்டேர் அளவான ஒரு இடத்துல இருக்கு. அதே நேரம் 4000 வித்தியாசமான தாவர வகைகளும் இருக்கு. The most significant plants, மிக முக்கியமான தாவர வகைகள் என்ன இருக்காம்? Found here are palms, orchids, gymnosperms and flowering trees. இப்படி நிறைய வித்தியாசமான மரங்களும் இருக்காம். In addition to the colorful flora, அழகான வெவ்வேறு நிறங்களை கொண்ட இந்த பூக்களுக்கும் அதிகமாக என்ன இருக்காம்? இன் அடிஷன்னா மேலதிகமாக. ஃப்ளோராண்டா என்ன அர்த்தம்? பூக்கள். There are vast lawns dotted with enormous trees. அதென்ற பெரிய பெரிய லான், புல் தரைகளில் வந்து நிறைய பெரிய மரங்களும் இருக்காம். The spectacular garden is enclosed on 3 sides by a large bend in the Mahavali river. அப்ப மகாவலி ஆறு வந்து இந்த கார்டனை வந்து 3 பக்கத்தாலையும் வந்து அது வந்து சூழ்ந்திருக்கு. ஏனென்றா இந்த தோட்டத்தை அமைச்ச விதத்தின்படி ஒரு மகாவலி ஆறை வந்து ஒரு லார்ஜ் பெண்டனா பெரிய வளைவுல வச்சு தான் இதையும் கட்டியிருக்காங்க. அப்ப நாங்க இந்த தோட்டத்துக்கு போற நேரம், இந்த பூங்காக்குள்ள நாங்க போற நேரம் நிச்சயமாக நாங்க வந்து மகாவலி ஆறையும் பார்த்து ரசிக்கலாம். Activity 4.3 Nature Inspired Creations. இயற்கையால தூண்டப்பட்டு மனிதன் உருவாக்கிய பொருட்களையும் விஷயங்களையும் தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். Nature inspires creations. இயற்கை எங்களை வந்து புதிய புதிய விஷயங்களை உருவாக்குறதுக்கு எங்களை தூண்டி இருக்கு. Many incredible creations of scientists and engineers are excellent models of nature. மிக அற்புதமான அபாரமான படைப்புகள், அது விஞ்ஞானிகளா இருக்கலாம், பொறியியலாளர்களா இருக்கலாம், அது எல்லாமே இயற்கையிட ஒரு சின்ன மாதிரி வடிவமாகவே இருக்கு. Some of the most wonderful constructions in the world are ideal examples
of how nature had provided inspiration for the designers and architects. இந்த உலகத்துல இருக்கிற ரொம்பவே அற்புதமான ஒரு சில கட்டிடங்களை நாங்க பார்க்குற நேரம் எங்களுக்கு என்ன தெரியுதா, ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஐடியல் எக்ஸாம்பிளா இருக்கு. எதற்கு ஐடியல் எக்ஸாம்பிளா இருக்கு? எப்படி இயற்கை வந்து டிசைனர்ஸ், அதாவது உருவாக்குறவங்க, டிசைன் உருவாக்குறவங்களா இருக்கலாம், ஆர்கிடெக்ட்ஸண்டா கட்டிட வரைவாளர்களா இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து இயற்கையிலிருந்து அவங்க கற்றுக்கொண்டு கட்டிடங்களை வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். Have you noticed that there is a physical relationship between the aeroplanes and birds? நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? விமானத்துக்கும் பறவைகளுக்கும் இருக்கிற ஒற்றுமை உடல் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். The aeroplane is based not only on the bird's streamlined body shape. விமானம் வந்து பறவையிட உடல் வாகை பொறுத்து மட்டும் இல்லை, மேலதிகமா என்ன இருக்காம், but also on the arrangement of wings and feathers. அதே நேரம் பறவைகள்ல வந்து எப்படி அதோட செட்டையும் அதோட சிறகுகளும் ஒழுங்குபடுத்தியிருக்கோ அதையும் பார்த்து தான் விமானத்தை வந்து முதலா வரைஞ்சிருக்காங்க. யார் வரைஞ்சது? லியோனார்டோ டா வின்சி analyzed the flight of birds and adapted it for the construction of flying machines. அப்ப லியோனார்டோ டா வின்சி தான் முதல் முறையாக பறவைகள் பறக்கிறத பார்த்து பறவை பறக்கிற மாதிரியே மனிதனும் பறக்கக்கூடிய ஒரு வாகனம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குமென்ற யோசிச்சு அதற்காக பறவையை பார்த்து அவர் வந்து முதலா விமானம் எப்படி இருக்கணுமென்று ஒரு மாதிரி வடிவத்தை வரைந்தவர் லியோனார்டோ டா வின்சி. There are a number of architectural monuments based on nature. நிறையவே வித்தியாசமான நினைவு கட்டிடங்கள் திட்டங்கள் இருக்கு இயற்கையை மையப்படுத்தி. The architects have created the Eiffel Tower based on the structure of the human bone tissues. இப்போ நீங்க ஐஃபில் டவர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மனிதர்களோட எலும்பும் தசையும் எப்படி ஒன்றாக இணைஞ்சிருக்கோ அதை பார்த்து கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் தான் இது. The telegraph poles have the method of wind resistance similar to blades of grass. அப்ப இதுல இருக்கிற உங்களுக்கு கம்பம் வந்து எப்படி வந்து ஒரு புட்கள் எல்லாம் வந்து எப்படி காற்றுக்கு அடிபடாம எப்படி நிக்குதோ அதே ஒரு வடிவமைப்புல தான் இங்கேயும் இருக்காம். ஜோசப் பாக்ஸ்டன், the designer of the Crystal Palace in London, used the leaves of the tropical water lily as his model. ஜோசப் பாக்ஸ்டன் வந்து கிறிஸ்டல் பேலஸை உருவாக்குறதுக்காக அவர் வந்து ட்ராபிக்கல் வாட்டர் லில்லி என்ற நீலோட்பலம் என்ற பூவை வைத்து தான் அந்த மாடலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறார். டுடே ஹவுஸ் பெயிண்ட்ஸ், ரூஃப் டைல்ஸ் அண்ட் விண்டோ கிளாஸஸ் யூஸ் the lotus effect. lotus effect என்ன? தாமரை தாக்கம். தாமரை தாக்கம் என்றா என்ன அர்த்தம்? This concept is based on the surface of a lotus leaf. இந்த கருத்து வந்து ஒரு தாமரை இலையிட மேற்பரப்பு எப்படி இருக்கும்ன்றதை மையப்படுத்தி இருக்கு. As it is covered with a layer of fine fibers, hair and wax crystals, the dust and dirt dissolve in water and roll off so that the leaf remains clean and dry. தாமரை இலையை நீங்க கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதுல வந்து ரொம்பவே இலையாக ஒரு முடி அளவுக்கு மெல்லிதான அண்ட் வேக்ஸ் கிறிஸ்டல்ஸ் அப்படி வந்து நிறையவே அதுல வந்து இருக்குது. வேக்ஸ் கிறிஸ்டல்னா பார்க்க இப்படி இருக்கும். அப்ப மேல வந்து ஒரு மெல்லிய மெழுகு ஒரு லேயரும் இருக்கு அதுல. அதனால என்ன நடக்குது, ஒரு தாமரை இலைக்கு மேல வந்து டஸ்ட், தூசியோ அல்லது அழுக்கோ படியாது. ஏனண்டா அப்படி அந்த வெக்ஸ் இருக்கிறனால, அந்த மெழுகு மாதிரி இருக்கிறனால அது தண்ணீர்ல உடனே கரைஞ்சு தாமரை இலை வந்து எப்பயுமே சுத்தமாகவும் அழுக்கு இல்லாததாகவும் இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். அப்ப அந்த லோட்டஸ் எஃபெக்டை வச்சுதான் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. ஹவுஸ் பெயிண்டா இருக்கலாம், அதாவது வீட்டுக்கு பூச்சி பூசுறதா இருக்கலாம், ரூஃப் டைல்ஸா இருக்கலாம், கூரைகளா இருக்கலாம், அதே நேரம் எங்கட ஜன்னல்
கண்ணாடிகளாக இருக்கலாம். இதுல இருந்து பார்த்திருப்பீங்க ஐஃபில் டவரையும் மனித உடல் வடிவமைப்புல தயாரிச்சிருக்காங்க. அதே நேரம் வாட்டர் லில்லி, அந்த வாட்டர் லில்லியை வைத்து லோட்டஸை வச்சு தான் வந்து கிறிஸ்டல் பேலஸையும் உருவாக்கியிருக்காங்க. அதே நேரம் வேற எங்களுக்கு அன்றாட பொருட்களையும் உருவாக்கியிருக்காங்க. Nature has also influenced the medical world. இயற்கை வந்து எங்கட மெடிக்கல் வேர்ல்ட், ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட எங்கட வந்து மருத்துவ உலகத்தையும் வந்து தாக்கியிருக்கு. Diagnosis of diseases through ultrasound is based on the ultrasound that bats use to detect its prey. அல்ட்ராசவுண்ட் என்ற இந்த அலைகளை வைத்து நோய்களை இனங்காண்றதுன்ற இந்த முறை வந்து வௌவால்கள் எவ்வாறு ஒருத்தரோட கதைக்கிறதுக்கு பாவிக்கிற இந்த அலைவரிசை மூலமா தான் இதையும் உருவாக்கியிருக்காங்க. That bats use to detect its prey, அதாவது இரையை கண்டுபிடிக்கிறதுக்காக அது வந்து மற்ற சக வௌவால்களோட கதைக்கிற அந்த அலைவரிசை தான் அல்ட்ராசவுண்ட். Even the flippers that the divers use are based on the webbed feet of frogs. ஏன் நாங்க வந்து ஸ்கூபா டைவிங் செய்கிறாக்கள் வந்து காலுக்கு ஒரு மிதவை வந்து மாட்டுவாங்க, அதுக்கு பேர் தான் ஃப்ளிப்பர். அந்த ஃப்ளிப்பர்ல இருக்கிற வெப் கூட ஒரு தவளையிட கால் அமைப்புல தான் அமைஞ்சிருக்கு. அப்பதான் நீர்ல நல்லாவே ஸ்விம் பண்ண முடியும்ன்றதுக்காக. Similarly, we can list out various creations of man that are based on the structures of nature. அதே போல நாங்க வந்து இன்னும் அதிகமான நிறையவே வேறுபட்ட கட்டிடங்கள் எவ்வாறு இயற்கையை சார்ந்து இருக்குன்னு நாங்க சொல்லிக்கொண்டே போகலாம். By considering all these, we can decide that nature is not only a healer but also an excellent teacher. இதெல்லாம் வச்சு பார்க்குற நேரம் நாங்கள் இயற்கையை எவ்வாறு சொல்லலாம், எங்களை ரொம்பவே நல்லா குணப்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அதே நேரம் இயற்கை வந்து எங்களை குணப்படுத்துறது மட்டும் இல்லை, மூலிகைகளை தந்து அதே நேரம் எங்களுக்கு ரொம்பவே நல்லா கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசானாகவும் இயற்கை இருக்கு. இப்போ நாங்கள் இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணணும். மறுபடியும் எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டி தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் டேக்கன் ஃப்ரம் நேச்சர், இன்வென்ஷன்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்போ இயற்கையிலேருந்து என்ன உதாரணம் எடுத்திருக்காங்க, அதால் உருவாக்கப்பட்ட விஷயம் என்னன்னு தான் நாங்கள் எழுதணும். முதலாவது இங்கே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேர்ட் ஸ்ட்ரீம் லைன்ட் பாடி ஷேப் ஏரோப்ளேன். ரெண்டாவதாக வந்து நாங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹியூமன் போன் டிஷ்யூ. மனிதனின் எலும்புகளையும் தசைகளையும் வடிவமைப்பை வச்சு என்னத்தை உருவாக்கியிருக்காங்க, ஈஃபில் டவர் இல்லாட்டி ஐஃபில் டவர் இன் பாரிஸ். அது ரெண்டு விதமாகவும் உச்சரிக்கலாம். பாரிஸ் எங்க இருக்கு, பிரான்ஸ்ல இருக்கு. மூன்றாவதா எங்களுக்கு கொடுத்திருந்த விஷயம்தான் நாங்கள் எழுதலாம் வெப்ட் ஃபீட் ஆஃப் ஃப்ராக்ஸ். தவளையிட கால் அமைப்பை வச்சு தான் எங்களுக்கு வந்து ஃப்ளிப்பர்ஸ், டைவர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த காலணிகளை வந்து உருவாக்கி இருக்காங்க. இன்னொரு விஷயமும் நாங்கள் பார்த்தோம், முக்கியமாக வந்து தாமரை இலையிட வடிவமைப்பை வைத்து லண்டனில் இருக்கிற கிறிஸ்டல் பேலஸையும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஹியர் we can write leaves of a tropical water lily. இதுவும் ஒரு வகை தாமரை தான், வாட்டர் லில்லி. கிறிஸ்டல் பேலஸ் இன் லண்டன்.
அஞ்சாவது விஷயமா நாங்க எது தெரிஞ்சுக்கொள்ளலாம், நாங்க வந்து தாமரை இலை லோட்டஸ் எஃபெக்ட் என்று சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ நாங்க அதை பற்றி எழுதலாம். அந்த லோட்டஸ் எஃபெக்ட் மூலமாக தாமரை இலை மேலே வந்து ஒரு மெழுகு மாதிரியும் அதே நேரம் அதில் இலை இலையாக அதில் வந்து பிரான்ச்சஸும் இருக்கிறனால வந்து என்ன நடக்குதாம், அதில் வந்து டஸ்ட் எல்லாம் ஒன்றும் படியாது. ஸோ ஹியர் we can write house paint, roof tiles, அதே நேரம் எங்களுக்கு வந்து விண்டோ கிளாஸஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்டிவிட்டி 4.4 இங்கே எங்களுக்கு ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க. இந்த கவிதை என்னன்னு நாங்கள் இப்போ வாசித்து பார்ப்போம். A nurse's song. நர்ஸ், நீங்கள் வந்து வைத்தியசாலையில் இருக்கிற தாதியை தான் இப்போ உடனே நினச்சிருப்பீங்க. ஆனால் சின்ன பிள்ளைகளை பார்த்து கொள்றாங்களே நாங்கள் வந்து முந்தி காலத்தில் வந்து நான் வந்து நர்ஸ் என்று தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு தாதியிட பாடல் தான் இது. When the voices of children are heard on the green, சின்ன குழந்தைகளோட குரல் வந்து on the green என்ற பச்சை புல்வெளிகள் எனக்கு கேட்ட நேரம், and laughing is heard on the hill, அவங்களோட சிரிப்பு சத்தம் மலையெல்லாம் கேட்குற நேரம், my heart is at rest within my breast and everything else is still. சின்ன பிள்ளைகள் வந்து ஓடி ஆடி மகிழ்ச்சியாக சத்தமாக சிரித்து கொண்டிருக்கிற நேரம் எந்த இதயம் வந்து ரொம்பவே ஆறுதலாக இருக்குது. அதே நேரம் மற்ற எல்லாமே வந்து ஆடாமல் அசையாமல் இருக்குது. எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் ஸ்டில். Then come home, my children, the sun is gone down and the dews of night arise. அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த தாதி? சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க பிள்ளைகளே, சூரியன் வந்து அஸ்தமிச்சிட்டு, the sun is gone down, சூரிய அஸ்தமனத்தை தான் நாங்கள் இப்படி சொல்லுவோம். and the dews of night arise, இரவு நேரத்தில் பனித்துளிகளும் வந்து வர ஆரம்பிச்சிட்டு. come come, leave off play and let us away till the morning appears in the skies. வாங்க வாங்க போகலாம், இப்போ விளையாடுறத நிப்பாட்டுவோம், போய் நாங்கள் காலையில் திரும்ப வந்து விளையாடுவோம்னு தாதி வந்து பிள்ளைகளுக்கு சொல்கிறாங்க. No, no, let us play, for it is yet day. இல்லை இல்லை, எங்களை இன்னும் விளையாட விடுங்க, ஏன்னா இன்னும் வெளிச்சம் கொஞ்சம் இருக்கு. And we cannot go to sleep, நாங்கள் இப்போவே எங்களால் போய் தூங்க முடியாது. Besides, in the sky the little birds fly and the hills are all covered with sheep. அப்போ பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க? அதே நேரம் besides அண்டா அதே நேரம் வானத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பறவைகள் எல்லாம் பறந்து கொண்டு இருக்கு. மலையை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஆட்டு மந்தை இருக்கு. அப்போ என்ன சொல்ல வராங்க பிள்ளைகள்? இரவு நேரமாக இருந்தால் இதெல்லாம் ஒன்றும் இருக்காதே, இவங்கெல்லாம் போகிற நேரம் நாங்களும் வர்றோம். well well, go and play till the light fades away. சரி சரி, போங்க, போய் முழுக்க முழுக்க வெளிச்சம் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து விளையாடுங்க. and then go home to bed, அப்புறம் போய் வீட்டில் போய் படுத்து தூங்கணும். the little ones leaped and shouted and laughed and all the hills echoed. அப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் துள்ளி குதிச்சு சத்தம் போட்டு சிரித்து விளையாண்டுருக்காங்க. அவங்களோட குரல் வந்து அந்த மலையில் எதிரொலிச்சிருக்கு. இது வந்து வில்லியம் பிளேக் என்ற கவிஞர் எழுதின ஒரு கவிதை. Now let's look at the questions. Answer the following questions. Underline the correct answer. சரியான விடைக்கு நாங்கள் கோடிடணும். The main character of the poem is pleased by. முக்கிய கதாபாத்திரம் எது நினைச்சு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காம்? முக்கிய கதாபாத்திரம் முதல்ல யாரு? அந்த தாதி. Seeing the little birds, அந்த சின்ன பறவைகளை பார்த்தா. Seeing the running sheep, ஓடுற ஆட்டு மந்தையை பார்த்தா. Hearing the voices of children, சிறுவர்களோட குரலை கேட்டா. சிறுவர்களோட குரலை கேட்டு. What is the name of the poet? கவிஞரோட பெயர் என்ன? வில்லியம் பிளேக். How many stanzas are there in the poem? poemல வந்து எத்தனை பந்தி இருக்குன்னு கேட்டிருக்காங்க.
poemல வந்து 1 2 3 4 4 பந்து இருக்கு. So we can write 4. full answer எழுதலாம். There are 4 stanzas in the poem. Write the 2 lines that say that the children don't like to stop playing. கவிதையில எந்த 2 வரிகள் வந்து பிள்ளைகளுக்கு விளையாடுறத நிப்பாட்டுறதுல விருப்பம் இல்லை என்றது எங்களுக்கு தெரியப்படுத்துது. No, no, let us play, for it is yet day and we cannot go to sleep. இந்த 2 லைனையும் நீங்க வந்து கோட்டேஷன் மார்க் எல்லாம் எழுதி எழுதணும். No, no, let us play, for it is yet day and we cannot go to sleep. Write rhyming words for the following. இப்போ வேர்ட்ஸை முதல்ல பார்த்துட்டு நாங்கள் போயமா போய் பார்ப்போம். Hill, sleep, arise, rest, play, sky. Hill, still, arise, skies. உங்களுக்கு வேற என்ன வசனமும் கொடுத்திருந்தாங்க? Rest, breast, play, away. அதே நேரம் ஸ்கைஸ் வந்து ரைஸ் தான் ஸ்கைஸ். ஸ்கைக்கு வந்து நாங்கள் என்ன ரைமிங் வேர்டை இங்கே சூஸ் பண்ணலாம்? ஸ்கை, ஃப்ளை. ஸோ வி கேன் ரைட் ஹில், ஸ்டில், ஸ்லீப், ஷீப், arise, skies, rest, breast, play, we can write away, sky, we can write fly. Activity 4.5. Let's learn prepositions. Prepositions தான் நாங்க இன்னைக்கு படிச்சு பார்க்க போறோம். எங்களுக்கு பிக்சர்ஸோட இங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஓவர், அப்ப இந்த மாடு வந்து இந்த இடத்துல இருந்து பாஞ்சு போனுச்சு. ஓவர் த ஃபென்ஸ்ண்டா நாங்க வந்து ஓவர்ன்னு யூஸ் பண்ணுவோம். அரவுண்ட் என்ன? சுற்றி. த்ரூ அண்டா ஒரு விஷயத்துக்கு ஊடாக போறது. அலாங் அண்டா வாக்கிங் அலாங் த ரோடுன்னா அந்த ரோட்ல வந்து நடக்கிறது. ஓவர், அதாவது இப்படி ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சுன்னா அந்த பிரிட்ஜை கடந்து போறதை தான் நாங்க ஓவர்ன்னு சொல்லுவோம். அப் டவுன், அப் அண்டா மேல போறது, டவுன் அண்டா கீழே வர்றது. இன்டு, ஒரு குகைக்குள்ள போறதா இருக்கலாம் அல்லது ஒரு வீட்டுக்குள்ள போறதா இருக்கலாம், ஒரு கட்டிடத்துக்கு உள்ள போறதை தான் நாங்க இன்டுன்னு சொல்லுவோம். அக்ராஸ், அதே நேரம் வந்து இந்த பண்ணையை எடுத்தோம்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போறதை தான் நாங்க அக்ராஸ்ன்னு சொல்லுவோம். அண்டா என்ன அர்த்தம்? கீழே. அதே நேரம் எங்களுக்கு தெரியும் மேலதிகமாகவும் எங்களுக்கு வந்து நிறைய ப்ரிபோசிஷன்ஸ் இருக்கு. அதை நாங்க பார்த்தோம்னா in, on, we can write at, in front of, முன்னாலே. அதே நேரம் நாங்கள் எழுதலாம் near, between. near என்றா கிட்டத்துல, between என்றா ரெண்டு பொருட்களுக்கு இல்லாட்டி ரெண்டு விஷயங்களுக்கு நடுவில். between, we can also write beside, பக்கத்துல, behind, பின்னால. There is a magic sword in the cave. ஒரு மந்திரம் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாள் ஒன்று அந்த குகைக்குள்ள இருக்காம். Can you get it? உங்களால அதை எடுக்க முடியுமா? Although you can follow the instructions given, they are not in order. Write them in the correct order.
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது சரியான ஆர்டரில் இல்லை. அதனால் நாங்கள் வந்து அதை சரியான ஆர்டரில் எழுதி இந்த மந்திர வாளை வந்து நாங்கள் இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாயிண்ட் ஏல இருக்கீங்க. அப்படியே ரோடில் நடந்து நீங்கள் வந்து இந்த மந்தைக்குள்ளால போய் இந்த கூடு மாதிரி ஒன்று இருக்குது, இதுக்குள்ளாலையும் நடக்கணும். அதே நேரம் இந்த வீடை சுற்றி போய் இந்த பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்குது, அதற்கு அடியால் போய் அப்புறம் இன்னொரு பிரிட்ஜை கடந்து தான் நீங்கள் போகணும். அதற்கு பிறகு ஒரு மலை, இப்போ காடு ஒன்று வருது போல இருக்கு, அந்த காட்டு பிரதேசத்துக்குள்ள ஏறி இறங்கி எல்லாம் நடந்து கடைசியாக அந்த நீங்கள் குகைக்குள்ளே போகணும். Jump over the fence again and walk slowly through the tunnel. முதலாவதா நாங்கள் இந்த வசனங்களை வாசிச்சு பார்ப்போம். Start your journey from A and walk along the road. Next, climb up the hill and come down. Then you can see a big bridge and walk over it. After that, go through the dark forest. Great! Now the magic sword is yours. Then jump over the fence and run across the field. After that, walk around the farm and go under the little bridge. Walk into the cave carefully. இப்போ முதலாவதா நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவதா நாங்கள் வந்து ரோட் வழியே நடந்து போகணும். ஸோ ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி ஃப்ரம் ஏ அண்ட் வாக் அலாங் த ரோட். முதலாவதா நாங்கள் நடந்து போவோம். ரெண்டாவதா நாங்கள் என்ன செய்யணும்? ரெண்டாவதா வந்து இந்த ஃபென்ஸை வந்து தாண்டணும். இந்த ஃபென்ஸை தாண்டி குதிச்சு அப்புறம் ஃபென்ஸுக்குள்ளால ஓடி அப்புறம் இந்த புள்ளிக்கு வரணும். இந்த கூடு மாதிரி ஒன்று இருக்கு, அதற்குள்ளால நாங்கள் இப்போ போக போகிறோம். ரெண்டாவதையும் இப்போ நாங்கள் மார்க் பண்ணிட்டோம். இப்போ மூன்றாவதா நாங்கள் என்ன செய்யணும்? மூன்றாவதா வந்து நாங்கள் ஜம்ப் ஓவர் த ஃபென்ஸ் அகெயின், மறுபடியும் வேலியை தாண்டி பாஞ்சு நாங்கள் வந்து அந்த டனல் மூலமாக, அந்த சுரங்கம் மூலமாக வந்து மெதுவாக போகணும். சுரங்கத்துக்குள்ள போன பிறகு என்ன செய்யணுமா? நாங்க வந்து walk around the farm and go under the little bridge. அந்த பண்ணையை சுத்தி நடந்து அந்த பிரிட்ஜுக்கு அடியால, பாலத்துக்கு அடியால நாங்க போகணும். பாலத்துக்கு அடியால போன பிறகு என்ன செய்யணும்? Then you can see a big bridge and walk over it. அதற்கு பிறகு வந்து நாங்க இன்னொரு பிரிட்ஜை பார்க்குறோம், ஒரு பெரிய பாலம். அதுக்கு நாங்க போய் அதையும் தாண்டி போகணும். அதை தாண்டி போயாச்சா? இப்போ வந்து நாங்க என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் climb up the hill and come down. அதற்கு பிறகு வந்து நாங்க மலை ஏறி கீழே இறங்கணும். அதான் ஆறாவது விஷயம். After that, go through the dark forest. அதற்கு பிறகுதான் ஒரு வனாந்திரம் வருது, அந்த காட்டுக்குள்ளால நாங்க நடந்து போகணும். அப்புறம் வந்து அந்த கேவ் வருது, walk into the cave carefully. குகைக்குள்ள வந்த பிறகு நாங்க வந்து கடைசியா அந்த ஸ்வோர்ட் எங்க கைக்கு வந்து சேர்ந்துட்டு. இப்போ நாங்க சரியான ஆர்டர்ல இதை வாசிச்சு பார்ப்போம். Start your journey from A and walk along the road. Then jump over the fence and run across the field. Jump over the fence again and walk slowly through the tunnel. After that, walk around the farm and go under the little bridge. Then you can see a big bridge and walk over it. Next, climb up the hill and come down. After that, go through the dark forest. Walk into the cave carefully. Great! Now the magic sword is yours. இப்படி நீங்கள் வந்து சரியான இடத்துல ப்ரிப்போசிஷன் இப்போ பாவிச்சதை நீங்கள் கண்டிருப்பீங்க. இதை மனசில் வச்சுக்கொண்டு நீங்களும் வசனங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். லேர்னிங் பாயிண்ட், இன்னொரு லேர்னிங் பாயிண்ட்டும் எங்களுக்கு இப்போ தந்திருக்காங்க. ப்ளூரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கலெக்டிவ் நவுன்ஸ். கலெக்டிவ் நவுன்ஸ் குழுப்பெயர்களோட தன்மையை தான் நாங்கள் இப்போ படிக்க போகிறோம். சிங்குலர் ப்ளூரல். A group of boys, ஒரு குழு சிறுவர்கள். Groups of boys, சிறுவர்கள் குழாம். A flock of birds, flocks of birds.
அப்போ சிங்குலர்லேருந்து வந்தால் கட்டாயம் இருக்கு. ஆனால் அதை நாங்கள் ப்ளூரலாக மாற்றுற நேரம் நாங்கள் எழுதக்கூடாது. A herd of elephants, herds of elephants. A bunch of keys. நாங்கள் இங்கே என்ன எழுதணும்? Bunches of keys. சாவி கொத்து. A pack of cards. Packs of cards. Activity 4.6. Study the pictures and rewrite the given instructions in the correct order. மறுபடியும் எங்களுக்கு வந்து கரெக்டான ஆர்டரில் எழுத சொல்லி போட்டிருக்காங்க. முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்? ஸ்டடி த பிக்சர்ஸ், படங்களை வாசிக்கணும். அதே நேரம் அப்புறம் ரீரைட் எழுதணும். என்ன ஆர்டரில் எழுதணும்? சரியான ஆர்டரில் நாங்கள் திரும்ப எழுதணும். லெட்ஸ் மேக் காம்போஸ்ட். காம்போஸ்ட்ண்டா என்ன? இயற்கையான உரத்தை உங்களோட வீட்டு கழிவுகளை வச்சு எப்படி செய்யணுன்றதான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். கேஜ் அண்ட் பெரல் மெத்தட். இதுக்கு பேர் வந்து கேஜ் அண்ட் பெரல் மெத்தட். கூடு அல்லது பெரல்ண்டா உங்களுக்கு தெரியும், அந்த போனி மாதிரி ஒரு முறை. இனோக்யூலன்ஸ், மெட்டீரியல்ஸ் தட் ஹெல்ப் இன் த ப்ரோசஸ் ஆஃப் டிகே. அதாவது இந்த மாதிரி பொருட்களை பாவிக்கிற நேரம் வந்து உக்கிறதுல வந்து ரொம்பவே வேகமாக உக்கும். Decomposition, the process of decay. Decomposition என்றா அந்த உக்கிற அந்த முறையை தான் நாங்கள் decomposition என்று சொல்லுவோம். இப்போ படங்களை முதல்ல படிப்போமா? முதல்ல படத்தில் என்ன காட்டியிருக்காங்க? முதல்ல இந்த கேஜ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து செட் பண்ணணும். அதே நேரம் வந்து எங்களுக்கு தேவையான அளவு அந்த இனாக்யூலன்ஸ், அதாவது காம்போசிஷன், டீகாம்போசிஷனுக்கு உதவுற அந்த பொருட்களை நாங்கள் சேர்க்கணும். ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன செய்கிறாங்க? அதற்கு பிறகு வந்து அந்த கேஜ் எல்லாம் அல்லது பெரலை வந்து எங்களோட கழிவு பொருட்களால் நிரப்பணும். மூன்றாவதாக டேப்பில் தண்ணீர் போகிற மாதிரி ஒரு காட்டுறாங்க, அப்படின்னா தண்ணீர் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான்காவது ஸ்டெப் என்ன? தண்ணீரை வந்து ரெகுலராக ஆட் பண்ணி நாங்கள் வந்து அதை பாதி அளவு மூடியும் வைக்கணும். கடைசியாக எங்களுக்கு நல்ல உரம் கிடைச்சிட்டு. இப்போ முதலாவதாக என்ன? Add inoculants to increase the decomposition of raw materials. To increase the decomposition இனாக்யூலன்ஸை ஆட் பண்ணிவிட்டு என்னத்தை நாங்கள் செய்யணும்? ஸ்டெப் 2ல் வந்து கழிவுகளை நாங்கள் வந்து ஆட் பண்ணணும். தென் fill in the cage or barrel with different raw materials such as green leaves, weeds, banana leaves and trunks, salvia, sawdust, vegetable peels, crop waste and animal waste. எல்லா விதமான உக்கக்கூடிய பொருட்களையும் வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணலாம். எங்களுக்கு வந்து வேறுபட்ட நிறைய ரா மெட்டீரியல்ஸ் தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் சுருக்கமாக இங்கே எழுதலாம். பெரல் வித் டிஃபரண்ட் ரா மெட்டீரியல்ஸ். பிள்ளைகள் இன்னும் குறிப்பாக எழுத விரும்பினா அதில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் இங்கே எழுதலாம். மூன்றாவது ஸ்டெப் என்ன வந்து add water regularly. தண்ணீரை நாங்கள் அடிக்கடி சேர்த்தாதான் அது நல்லா உக்கும். நான்காவது ஸ்டெப் என்னன்னு போய் பார்ப்போம். Cover the cage or barrel with coconut fronds or suitable covering material
and maintain the moisture inside. உள்ள ஈரப்பதமாக இருந்தா தான் இது வந்து நல்லாவே உக்கும். So we can write coconut fronds are suitable பொருத்தமான மெட்டீரியலை கொண்டு நாங்க மூடணும் to maintain the moisture inside. Finally, collect produced compost from the bottom of the cage or better. தயாராக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த உரத்தை வந்து நாங்க கீழே இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படி படங்களை வாசித்து அதை விளங்கி அதே நேரம் அதை கொடுத்துருக்கிற வசனங்களோட நாங்கள் இணைச்சு சரியான ஆர்டரில் நாங்கள் இப்போ எழுதியிருக்கோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே காமனாக இருக்கும் உங்களோட இந்த கிரேடில் இந்த டெஸ்ட் பேப்பர்ஸ்லையும் வரலாம். ஸோ நீங்கள் இதை கவனமாக படித்து கொள்ளணும். ஆக்டிவிட்டி 4.7 இஸ் a listening activity. Draw the following picture in your book. இதை நீங்கள் முதலாவது உங்களோட புத்தகத்தில் எழுதுகிற கொப்பியில் வரைஞ்சி வைக்கணும். Your teacher is going to describe it. Listen and label the building. இது ஒரு கட்டிடத்திட வரைபடம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பேசேஜ் வாசிச்சு காட்ட போறேன். நீங்க என்னோட சேர்ந்து இதை எழுதணும். Mr. Silva, Mr. Raj and Mr. Kumar have been good friends for years. Every Sunday they get together for a chat and they often go to the nearest park for a walk. They live in flats in the same building and they are close to each other. There are 4 flats in the building and they are above the shops. The first shop is below Mr. Silva's flat and it's the bookshop. Mr. Raj lives in between Mr. Silva's and Mr. Kumar's flats. The cobbler's, a shoe shop, is below the flat where Mr. Kumar lives. The knitter's, a clothes shop, is the middle one. Nobody lives in the flat which is next to Mr. Kumar's flat. They sold it and went abroad. The staircase is at the space which is next to the cobbler's. So, Mr. Silva has to pass Mr. Raj's and Mr. Kumar's flats to come down. When their friends or relations visit their places first time, they have to go around the building to find the entrance. இப்போ நாங்கள் வந்து முதலாவதா யார் யார் எந்த வீட்டில் இருக்காங்கன்னு முதல்ல வந்து நாங்கள் வந்து எழுதுவோம். இப்போ மிஸ்டர் ராஜ் இருக்கிறார். இப்போ மிஸ்டர் சில்வா எங்கே இருக்கிறாராம்? மிஸ்டர் ராஜ் lives between Mr. Silva and Mr. Kumar's flats. So, Mr. Silva. அதே நேரம் வந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்க? 4 flats. அதில் ஒரு வீடு வந்து எம்டி. அப்போ அந்த வீடு வந்து கடைசி வீடு. அப்போ இது வந்து மிஸ்டர் குமாரோட வீடு. இப்போ உங்களோட வீட்டுக்கு கீழே வந்து கட்டிடங்கள் கடைகள் இருக்கு. இப்போ மிஸ்டர் சில்வாட வீட்டுக்கு கீழே என்ன இருக்கு? புக் ஷாப் ஒன்று இருக்கு. The first shop is below Mr. Silva's flat and it's the book shop. மிஸ்டர் ராஜ் ராஜ்ட வீட்டுக்கு கீழே என்ன இருக்கு? வீட்டுக்கு கீழே வந்து ஒரு நிட்டர்ஸ். நிட்டர்ஸ் a clothes shop is the middle one. இங்கே எங்களுக்கு வந்து the knitters என்று எழுதினாலே காணும்.
அதே நேரம் மிஸ்டர் குமார் வீட்டுக்கு கீழே யார் இருக்கிறாங்களாம்? த cobblers என்ற ஷூ ஷாப் இருக்கு. த cobblers. இந்த எம்டி வீட்டுக்கு கீழேயும் என்ன இருக்கு? The staircase is at the space which is next to the cobblers. அப்ப இங்கே தான் staircase இருக்கு. வழக்கமா லிஸ்னிங் பேசேஜை உங்களுக்கு 3 தடவை வாசிச்சு காட்டுவாங்க. அதனால நீங்க வாசிக்கிற நேரமே நீங்க ரொம்பவே கவனமா கேட்டு நீங்க குறிப்பெடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு இதை ஃபீல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஆக்டிவிட்டி 4.8 லெட்ஸ் சிங். இந்த பாடலை நாங்க பாடி பார்ப்போம். மதர் நேச்சர், இயற்கை அன்னை. இஃப் ஜஸ்ட் ஒன் பர்சன் ஷைன்ஸ் others will follow in line. ஒருத்தர் உங்களுக்கு முன்னேறி வழிகாட்டினா மற்றவர் பின்தொடர்வாங்க. As we board the greenhouse train, we'll say goodbye to acid rain. As we fight global warming, we will stand united as one. நாங்க இந்த பச்சை வீடு என்னும் ரயில்ல ஏறி பிரயாணம் செய்து நாங்க அசிட் மலைக்கெல்லாம் நாங்க குட் பை சொல்லுவோம். அதே நேரம் நாங்க இந்த புவி வெப்பமயமாதலை தடுக்க ஒன்றாக சேர்ந்து போராடுவோம். All around the world a new day has begun. உலகம் பூராவும் ஒரு புதிய நாள் ஒன்று தொடங்கிட்டு. We are so afraid of pollution. நாங்க இப்ப சூழல் மாசுபாட்டுக்கு ரொம்பவே பயப்படுறோம். But we can find a brighter day. ஆனாலும் எங்களுக்கு இன்னும் ஒரு பிரகாசமான நாளை எங்களால உருவாக்கி கொள்ள முடியும். Let's work on the solutions so our children can play in pure clean water. அதே நேரம் நாங்க தீர்வுகளையும் நாங்க கண்டுபிடிக்க நாங்க மும்முரமா வேலை செய்தாதான் எங்கட பிள்ளைகளால சுத்தமான நீர்ல விளையாட முடியும். In blue skies above, it's not a fantasy. சுத்தமான நீரும் பிரகாசமான நீல வானுக்கு கீழேயும் அவங்களால விளையாட முடியும். இது ஒரு கனவு அல்ல, ஃபேண்டசி. இது ஒரு கனவு அல்ல, இதை நான் கட்டாயம் செய்யலாம்னு ரொம்பவே நிச்சயமாக இங்க சொல்றாங்க. We'll make it our reality. இதை நாங்க நிஜமாக்குவோம். We've got to all come together and start planting the seeds Mother Nature needs us. நாங்க எல்லாரும் ஒன்றிணைந்து நாங்க விதைகளை விதைக்க வேண்டும், மரமும் நடணும். அதே நேரம் நாங்க தீர்வுகளுக்கான விதையும் நாங்க நட வேண்டும். ஏனென்றா எங்களுக்கு இயற்கை அன்னைக்கு இப்ப எங்கட உதவி தேவை. We were blind but now we see. முதல்ல கண்மூடித்தனமா இருந்துட்டோம், ஆனா இப்ப எங்களுக்கு கண்கள் திறந்துட்டு நாங்க செய்யற விஷயங்களுக்கான விளைவுகளும் எங்களுக்கு புரியுது. We are so afraid of pollution but we can find a brighter day. சூழல் மாசுபாட்டுக்கு நாங்க ரொம்ப பயப்படுறோம், ஆனா எங்களால ஒரு பிரகாசமான நாளை கட்டாயம் கொண்டு வர முடியும். Let's work on the solutions so our children can play. தீர்வுகளை நாங்க கண்டறிந்து எங்களோட பிள்ளைகள் விளையாடுறதுக்கு நாங்க வழி செய்வோம். Let's save our planet. நாங்க எங்களோட பூமியை கட்டாயம் காப்பாற்ற வேண்டும். We've got to all come together and start planting the seeds Mother Nature needs us. நாங்க எல்லாரும் ஒன்றிணைந்து விதைகளை விதைக்க வேண்டும். ஏனென்றா எங்களுக்கு இயற்கை அன்னைக்கு எங்களோட உதவி தேவை. It's up to you and me. Chicken little said the sky is fallen down. இது it's up to you and me. எங்கட கையிலையும் இருக்கு, உங்களோட கையிலையும் இருக்கு. Chicken little said the sky is fallen down. சிக்கன் லிட்டில்ட கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பூமி வானமே இடிஞ்சு விழுது என்று சொன்ன கதையையும் இங்க தொடர்பு படுத்தியிருக்காங்க. வானமே இடிஞ்சு விழுதுன்னு சொல்லி கத்தி பயப்படுறதுல மட்டும் பிரயோசனம் இல்லை. வானம் இடிஞ்சு விழுதுண்டா அதற்கான வழிமுறையையும் நாங்க கட்டாயம் எப்படி தடுக்கிறதுண்டையும் நாங்க கவனிக்கணும். We've got to work together to keep the world going round. நாங்க எல்லாரும் ஒன்றாக வேலை செய்தாதான் இந்த உலகம்
அதோட வேலையை வந்து தங்கு தடையின்றி செய்யும். Let's think about our children and leave a cleaner world behind. நாங்கள் எங்களோட பிள்ளைகளை மனசில் வச்சு ரொம்ப சுத்தமான ஒரு பூமியை விட்டு செல்ல வேண்டும். Mother Nature needs us till the end of time. காலம் முடிகிற வரைக்கும் இயற்கை அன்னைக்கு எங்களோட உதவி தேவை. Mother Nature needs us till the end of time. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதில் ரிப்பீட்டட் ஒரு இதை திருப்பி சொல்லியிருக்காங்க. We've got to all come together and start planting the seeds. Mother Nature needs us. It's up to you and me. Mother Nature needs us now. இயற்கை அன்னைக்கு எங்களோட உதவி தேவை. நாங்கள் கட்டாயம் விதைகளை விதைத்து இயற்கை அன்னைக்கு நாங்கள் கட்டாயம் உதவி செய்யணுமென்று இந்த பாடலை எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க? PJ கிராண்ட் பேண்ட். இப்போ இந்த பாடலை நாங்கள் கேட்டு ரசிப்போம். If just one person shines, others will follow in line. As we board the greenhouse train, we'll say goodbye to acid rain. As we fight global warming, we'll stand united as one. All around the world, a new day has begun. We're so afraid of pollution, but we can find a brighter day. Let's work on the solutions so our children can play in pure clean water and blue skies above. It's not a fantasy, we'll make it our reality. We've got to all come together and start planting the seeds. Mother Nature needs us. We were blind, but now we see. We're so afraid of pollution, but we can find a brighter day. Let's work on the solutions so our children can play. We've got to all come together and start planting the seeds. Mother Nature needs us. It's up to you and me. Chicken little said the sky is falling down. We've got to work together to keep the world going round. Let's think about our children and leave a cleaner world behind. Mother Nature needs us till the end of time. We've got to all come together and start planting the seeds. Mother Nature needs us. It's up to you and me. Mother Nature needs us now. Now we have come to the end of this unit. What have we learned? இந்த யூனிட்ல வந்து நாங்கள் என்னத்தை படிச்சிருக்கிறோம்? வேர்ட்ஸ் வித் சைலண்ட் லெட்டர்ஸ். நிறைய வார்த்தைகளோட சைலண்ட் லெட்டர்ஸை நாங்கள் பார்த்தோம் இல்லையா? உதாரணத்துக்கு வந்து நாங்கள் ஆனஸ்ட் என்ற வார்த்தையில் எச் இல்லை, அதே நேரம் வந்து நாங்கள் நோ, டெட், இப்படி நிறைய வார்த்தைகள் சைலண்ட் லெட்டர்ஸ் இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம். மேலதிகமாக கன்ஸ்ட்ரக்டிங் சென்டென்சஸ் யூசிங் கிவன் கைட்லைன்ஸ், கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதலுக்கு கீழே வந்து நாங்கள் எப்படி வசனங்களை உருவாக்கலாம்ன்றும் பார்த்தோம். அவங்க ஏற்கனவே எங்களுக்கு தகவல் கொடுத்துருந்தாங்க, அதை வைத்து நாங்கள் வசனங்கள் எழுதினோம். ப்ரெபசிஷன்ஸ், நிறைய வித்தியாசமான ப்ரெபசிஷன்ஸ் நாங்கள் பார்த்தோம்.
across, in, on. அதே நேரம் நாங்க வந்து around, up, down, into, இந்த மாதிரி நிறைய புதிய ப்ரிபோசிஷன்ஸையும் பார்த்தோம். plural forms of collective nouns. collective nouns plural forms-ஐயும் நாங்க பார்த்தோம். உதாரணத்துக்கு a flock of bird ண்டா அங்க வந்து எப்படி அதை plural form-க்கு மாத்தலாம்? so a flock of birds ண்டா we can write flocks of birds. giving instructions, reordering. தகவலை கொடுத்திருப்பாங்க, அறிவுறுத்தல்கள் கொடுத்திருப்பாங்க, அதை நாங்க எப்படி சரியான வரிசையில ஒழுங்குபடுத்தி எழுதுறது. So now we have come to the end of Unit 4 in your Pupils book. Let's go and write the answers for Unit 4 workbook activities as well.